அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது சுரக்காயை பற்றி பார்க்க போகிறோம். சுரக்காய் அப்படிங்கிறது பலரால் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு காயாக இருக்கப்படுகிறது. ஏன்னா அதை சமைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நவீன காலத்திலையும் சுரக்காய் அப்படிங்கிறது சமைப்பதற்கு ஒரு கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுனாலேயே பலரும் அதை தவிர்க்கிறாங்க. ஆனால் நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் எடுத்தாலும் சரி சுரக்காவை சமைச்சு சாட்டி தருவேன் அப்படின்னு பிடிப்பீங்க. அந்த அளவுக்கு சுரக்காயில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள், அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அப்படி சுரக்காயில் என்னென்ன நன்மைகள் இருக்கிறது, அது எப்படி நாம் சாப்பிட்டா என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும், அது ஜூஸாக எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், அதை பொரியல் பண்ணி சமைச்சு சாப்பிட்றதுனாலையும் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும், இப்படி சுரக்காயை நாம் எந்தெந்த விதத்தில் ஷார்ட்டாக நம்ம சாப்பிடலாம். பலருக்கும் சமைச்சு சாப்பிட சிரமமாக இருக்கிறவங்க கூட ஜூஸாக அதை சாப்பிட்றது ரொம்பவே சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த பதிவில் அந்த சுரக்காயை சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, அதை நாம் எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுரக்காய் ஜூஸ் கேன்சரை கூட சரி பண்ணக்கூடிய ஒரு வல்லமை பெற்றதுங்க. ஆனால் சுரக்காய் ஜூஸை அளவுக்கு மீறி நாம் எடுத்துக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் அளவுக்கு மீறி அதை சாப்பிட்றது எப்போவுமே ஆபத்து தான். அது எந்த உணவாக இருந்தாலும் சரிங்க, மிதமான அளவு தான் நாம் எடுத்துக்கணும். இப்போ ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா உடம்பு சரியாகணும் அப்படின்னா ஒரு டேப்லெட் ஒரு வேலைக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அதையே உடனே சரியாகணுன்றதுனால 10 டேப்லெட் உடனே போட்டுக்கிறோமா? இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க உணவு முறைகளும். நாம் உணவுகள் ருசிக்காக, நம்ம ருசியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அளவுக்கு அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது. ஒவ்வொரு உணவுமே திடமான அளவுகளில் நாம் எடுத்துக்கிறது தான் ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். அந்த வகையில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சுரக்காய் நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகளில் ஒன்று, உடலுக்கு நன்மை சேர்க்கக்கூடியது என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அதை ஜூஸாக எப்படி செய்யறது மற்றும் அதனுடைய பலன்களை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். சுரக்காய் ஜூஸில் நம்மளுடைய உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய பொட்டாசியம், வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. இருந்தாலும் இதை பச்சையாக குடிப்பது உயிரிழப்பை கூட ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் இறப்பை, இரத்த கசிவு போன்ற தீவிரமான அறிகுறிகளும் வழிவகுக்கும். அதனால் நீங்கள் சமைத்த சுரக்காய் ஜூஸ் மட்டும்தான் உண்கிறோமா அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா பொதுவாக இந்த ஜூஸ் சில நன்மைகளை நம்மளுடைய உடலுக்கு கொடுக்கும். அதே நேரம் சுரக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளையும் அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்க்க நீங்கள் எப்படி இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது சுரக்காய் பழச்சாறில் இருக்கக்கூடிய நார் சத்து மல சிக்கலை போக்குறது மற்றும் வயிற்று போக்க தணிக்கவும் உதவுது அப்படின்னு ஆய்வுகள் காட்டுகின்றன. சுரக்காய் பழச்சாறு உடலில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் அழற்சியை தணிக்கும். அறிவியல் ஆராய்ச்சியின்படி இன்சோமியா மற்றும் வலிப்பு நோய்க்கான சிகிச்சையில் சுரக்காய் பழச்சாறு சிறந்த மருந்தாகவே இருக்கிறது. சுரக்காய் சாறு இருதய நாள நோய் சிகிச்சைக்கும் பயன்படுது. அதே மாதிரி சுரக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய மற்ற நன்மைகள் பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். சுரக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கு அதிக அளவில் ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குதுங்க. சரியான முறையில் நாம் சுரக்காய் சாறு குடித்து வர்றதன் மூலமாக நம்மளுடைய இதய ஆரோக்கியம் மேம்படும், இரத்த அழுத்தத்தை குறைக்கும். அதிலும் சில செரிமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது கூட இது பலனளிக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் சுரக்காய் ஒரு ஆய்வின்படி சுரக்காய் சாறு குறிப்பிடத்தக்க ஒரு சிறந்த பண்புகளை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த நியூட்ரிகல்ஸாக உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாறு இதய நாள நோய் அபாயம் உள்ளவர்களுக்கு சிறந்த தடுப்பு மருந்தாக பயன்படுகிறது. இந்த சாறு தொடர்ந்து உட்கொள்வதால் இருதய தொடர்பான நோய்கள் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் குறைக்க கொடுக்கப்படக்கூடிய சிகிச்சைகளில் பயன்படுத்தலாம். உடம்புல இருக்கக்கூடிய அதிக கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்கவும் உதவுது. இதய நோய் தொற்று கொண்ட எலிகள் பற்றிய ஆய்வில் சுரக்காய் ஜூஸ் ஒரு முக்கிய பாதுகாப்பான மருந்து அப்படின்னு சொல்றாங்க. அதனால் நீண்ட நேரம் நிர்வகிக்கப்படும் சாறு அதிக அளவு ஆய்வுகள் மூலமாக அதனுடைய இருதய பாதுகாப்பு செயல்பாட்டை உறுதிப்படுத்த இன்னும் தேவைப்படுதுங்க. அதே மாதிரி சுண்டெலிகள் பற்றிய ஆய்வு
ஆய்வுகளில் சுரக்காய் ஜூஸ் சரும புற்றுநோய்க்கு தடுப்பு மருந்தாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அதிக அளவு சாறு குறைந்த டோஸ்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. புற்றுநோய் தடுப்புக்கு சாத்தியமான இந்த சாறு குடிப்பது உடம்பிற்கு மிகவும் நல்லது. இந்த ஆராய்ச்சியின் கூற்றுகளை உறுதிப்படுத்துவதற்கு மேலும் சில ஆராய்ச்சிகள் உத்தரவாதமாக சொல்லலாம். சுரக்காய் ஜூஸ் செரிமான கோளாறுகளுக்கு சிறந்த தீர்வாகவே அமையும். காய்கறிகளில் இருக்கக்கூடிய நார் சத்து, மலச்சிக்கல் மற்றும் பைல்ஸ் ஆகியவற்றை தணிக்க உதவும். சில ஆராய்ச்சிகள் சுரக்காய் விதைகள் மூலமாக செரிமான மண்டலத்தை தூய்மைப்படுத்தலாம் அப்படின்னும் அதன் மூலமாக மலச்சிக்கலை தவிர்க்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. சுரக்காயில் 80% மேலே தண்ணீர் மட்டுமே இருக்கிறதுனால அஜீரணம், மெட்டபாலிசம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இது தொடர்பான மிக குறைவாக ஆராய்ச்சிகள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. ஒரு சிறிய ஆய்வில் சுரக்காய் சாறு மற்றும் நல்லெண்ணெய் சக்தியில் பார்த்தீங்கன்னா உச்சந்தலையில் பயன்படுத்தும் போது முடி உதிர்வது ஓரளவு குறைக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுரக்காயினுடைய சாறினை அப்படியே நேரடியாகவோ அல்லது தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றுடன் கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் எடுத்துக்கொண்டு தலைமுடியின் வேர்கால்களில் ஸ்ப்ரே செய்யுங்க. அது தலைமுடியின் வேர்கால்களின் வழியே இறங்கும் முடி உதிர்வை குறைத்து புதிதாக முடி வளர்வதற்கு துணை செய்கிறது. இந்த சாறு பல ஊட்டச்சத்துக்கள் கொண்டிருக்கிறது. அதிலும் கொலஸ்ட்ரால் மற்றும் கொழுப்பு சத்து மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய சுரக்காயில் நார்ச்சத்து மிக அதிக அளவிலேயே இருக்கிறதுங்க. கார்போஹைட்ரேட், வைட்டமின்கள், மினரல்ஸ் போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது. தற்போது நகர்ப்புறங்களில் இருக்கின்ற நிறைய ஜூஸ் கடைகளில் கூட இந்த சுரக்காய் ஜூஸ்கள் விற்கப்படுகின்றன. ஆனால் சுரக்காய் சாறை வெளியே வாங்கி குடிப்பதற்கு பதிலாக வீட்டில் செய்து குடிக்கலாம். இது மாசுபடுதலின் அபாயத்தை குறைக்கும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸ் குடிப்பது சிறந்தது. தயார் செய்வது மிகவும் எளிதுங்க. இருந்தாலும் சுரக்காயின் 2 முனைகளில் இருந்து ஒரு சிறிய அளவை வெட்டி விட வேண்டுங்க. இதனை சாப்பிட்டா நமக்கு கசப்பு சுவை தெரியும். தயவு செய்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சாறு தயார் செய்ய சுரக்காய் பயன்படுத்துவதற்கு முன்பாக நாம் அதனை சமைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 50 மில்லி சாறு குறைவாக உட்கொள்ளுதல் போதுமானது. அதிக அளவில் உட்கொண்டால் நமக்கு வேறு சில சிக்கல்கள் ஏற்படலாம். உங்களுக்கு தேவையான பொருள், அதாவது 2 நடுத்தர அளவு இருக்கக்கூடிய சுரக்காய் பகுதிகள் சமைத்து உரித்த நறுக்கிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நெல்லிக்காய் துண்டுகள் 4, 15 முதல் 20 வரைக்கும் புதினா இலைகள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 முதல் 3 தேக்கரண்டி எலும்பிச்சை சாறு, 2 சிறு துண்டுகள் இஞ்சி நறுக்கியது, உப்பு தேவைக்கு ஏற்ப, ஐஸ் கியூப்ஸ் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப, சுரக்காய், சீரகம், நெல்லிக்காய், இஞ்சி, புதினா இலை, உப்பு ஆகியவற்றை சேர்த்து அரைத்து கொள்ளுங்க. பின்னர் 1 கப் தண்ணீர் சேர்த்து 2 முதல் 3 நிமிடங்கள் அரைக்கணும். மற்றொரு கப் தண்ணீர், எலுமிச்சை சாறு, ஐஸ் கியூப் சேர்க்கவும். 2 முதல் 3 நிமிடங்கள் வரை கலக்குங்க. பின்னர் தனி கண்ணாடி டம்ளர்களில் வடிகட்டி குளிர்ச்சியுடன் குடிக்க பாருங்க. இந்த பழச்சாறை தயாரிக்கும் முன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கு. சுரக்காய் ஜூஸ் அளவுக்கு அதிகப்படியாக உட்கொண்டால் சாத்தியமான அசுத்தங்கள் காரணமாக சில நச்சு அறிகுறிகள் ஏற்படலாம். அதிகப்படியான சுரக்காய் ஜூஸ் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தி உயிரிழப்பு ஏற்பட செய்யும். சுரக்காய் கசப்பு சுவை மற்றும் நச்சுத்தன்மை காரணமாக கொண்ட டெட்ரோசைட்ரைட்டோமைஸ் அப்படிங்கிற சேர்மங்கள் இருக்கு. கசப்பான சுரக்காய் ஜூஸ் குடித்து 1 மணி நேரத்திற்குள் பெரும்பாலான வாந்தி, வயிற்றுப்போக்கு, இரத்த அழுத்தம் மற்றும் மேல் இறப்பை, இரத்த கசிவு போன்ற நோய்களை அனுபவிக்கலாம். அதனால் சுரக்காய் ஜூஸ் உட்கொண்ட பிறகு இந்த அறிகுறிகளில் ஏதேனும் தென்பட்டால் உடனே மருத்துவ உதவியை நாட பாருங்க. 50 மில்லி சாறு சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். 200 மில்லி உட்கொண்டால் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். அதனால 50 ml-க்கும் குறைவாக நீங்கள் எடுத்துக்கொள்ள பாருங்க. கசப்பாக இருக்கு அப்படின்னா சுரக்காய் ஜூஸ் குடிக்கிறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பச்சையாக அல்லது சமைக்காத சுரக்காய் ஜூஸ் உடல்நலத்திற்கு ஆபத்தானதும் கூட. சமைத்த சுரக்காய் சாறு சிறந்தது ஒன்று, ஒருவேளை தீங்கற்றதும் கூட. அதே மாதிரி ஒரு சிறிய சுரக்காயை சுவைத்தால் அதன் 2 முனைகள்லையும் கசப்பாகத்தான் இருக்கும். அந்த கசப்பாக இருந்தால் தயவு செய்து அதை எடுக்க வேண்டாம். சுரக்காய் சாறு ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் தயார் செய்ய எளிதாகவும் இருக்கும். அது தங்களுடைய காலை உணவு பழக்கத்தில் ஒன்றாக சேர்த்து கொள்ளலாம். தொடர்ந்து சாறு உட்கொள்வதன் மூலமாக தேவையான ஊட்டச்சத்துக்கள் தங்களுடைய உடலில் மீண்டும் நிரப்பலாம்.
ஆனால் நச்சுத்தன்மையை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வீட்டிலேயே ஜூஸ் தயார் செய்து கொள்ள அறிவுறுத்துகிறோம். மேலும் பச்சை காய்கறிகளில் இருந்து ஜூஸ் போட்டு குடிப்பதை முற்றிலுமாக தவிருங்க. எப்போதும் மறக்காமல் சுரக்காயை கண்டிப்பாக சமைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று.